அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. திரும்ப உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை துவங்கும் போது நீர் சொன்னீர், நீங்க கீழா இல்லாமல் மேலாயிருப்பீர்கள், நீங்க வாளா இல்லாமல் தலையாயிருப்பீர்கள். நீர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். எங்க ஜனங்களுக்கும் எங்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மனதில் வைத்து இந்த வசனத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நிச்சயம் இந்த மாதத்தின் இறுதியிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், இந்த வசனம் இந்த மாதத்துக்குரியது மட்டுமல்ல, எங்க ஜீவனாளுக்கெல்லாம் உரியது. நம்முடைய வருகை மட்டும் இந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யும், அவ்வளவு வல்லமையுள்ளது. இந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். நீர் சொன்னதை, நீர் வாக்கு பண்ணினதை நினைப்பூட்ட வந்திருக்கிறோம். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் என்னவெல்லாம் சொல்லுகிறீரோ அதை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த தேவனின் மேல எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் அந்த நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பதனால அது எங்களை வெட்கப்படுத்தாது. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு விசேஷமான ஆராதனை ஆண்டவரே. பரலோக மன்னாவை, ஜீவப்பத்தை எங்களுக்கு பிட்டு தருகிற ஒரு நல்ல ஆராதனை. இது ஒரு கொண்டாட்டம், இது எங்களுக்கு ஒரு பண்டிகை நாள், ஒரு விசேஷமான நாள். மனமகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆவியானுடைய ஊழியம் நடைபெறுவதாக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லை எங்கிலும் உடைய ஆளுகை தங்கி இருக்கட்டும். ஊழியரை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவர் வாயில உம்முடைய வார்த்தை வைங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையான, எங்க சபைக்கு தேவையான, தேசத்திற்கு தேவையான ஜீவ வார்த்தைகளை வைங்க கர்த்தர். அந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு இடைபடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லாமே எல்லோரும் எல்லோரும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். சொல்லுவோம். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். திரும்ப பாடலாம். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். சத்தமாய். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே. சொல்லுவோம். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றிய. சொல்லலாமே. என் வேதனை யாவை நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதா.
எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். சத்தமாய் சொல்லலாம். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எல்லோரும் கரங்களை தட்டலாம். எல்லோரும் அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. சொல்லலாம். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. ஓ எந்த எல்லோரும் அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எல்லோரும் யாத்திரை பயணத்திலே தேவ கிருபைகள் என் நேரமும். சொல்லலாமே. புவி யாத்திரை பயணத்திலே தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எல்லோரும் சொல்லுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எல்லோரும் எந்த ஏக்கம் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். சொல்லலாம். எந்த ஏக்கம் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். திரும்ப சொல்லுவோம். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஆமென்.
நீங்கள் ஆராதிக்கிற தேவனை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னங்க, உலகத்தில் எவ்வளவு தீமை நடக்குது, எவ்வளவு நாசமோசம் நடக்குது, எவ்வளவு அழிவு நடக்குதுன்னு நினைக்கலாம். அவர் நல்லவராக இருந்துச்சுன்னா இதெல்லாம் தடுக்கலாம் இல்லை? அவர் நல்லவராக இருப்பதனால தான் அத்தனை நாச மோசத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறார். அவர் நல்லவராக இருப்பதனால தான் இந்த தேசம் இன்னும் துணிகரமாய் தீமை செய்வதற்கு தடை செய்யும்படி ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறினாரோ, நம்முடைய தாத்தா முற்தாத்தாவாகிய ஆதாம் மீறினாரோ, அன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்குனுக்குள் வந்தது. அது நிமித்தம்தான் இந்த உலகத்தில் அழிவு, நாசமோசம், தேவையில்லாத தீமைகள். அதன் மத்தியிலும் கர்த்தர் ஒரு மீட்பை ஏற்படுத்தி அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எல்லா தீமைக்கும் தப்பி செல்வதற்கான போக்கை கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய பயணத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளும் எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு அது கடினமே கிடையாது, அது லேசு. அவர் சால்வ் பண்ணதில் அவரை போல ஒரு தனித்தன்மை ஸ்பெஷல் யாருமே கிடையாது. நமக்கெல்லாம் பார்த்தா கண்ணாமொழி திருக்கிறோம். என்ன இதை போய் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்குதா, இது முடியுமா? ஆனால் நமக்குள் வாழுகிறவர், நாம் நம்புகிற அந்த தெய்வம், அவருக்கு அது லேசு, அது எளிமை. ஆமென். இந்த உலகத்தில் அவர் செய்ய முடியாத ஒரு கடினம் என்று ஒன்றுமே கிடையாது. அரசாங்கத்துக்கு வேணா கடினமாக இருக்கலாம், சாம்ராஜ்யத்திற்கு வேணா கடினமாக இருக்கலாம், ஆனால் சர்வ வல்ல தேவனுக்கு அது கடினம் அல்ல. அதை மனசில் பதிய வைங்க, அதை நம்புங்க, அதன் அடிப்படையில் பயணம் செய்யுங்க. நீங்கள் எதிர்பாராத அநேக அற்புதங்களையும் நன்மைகளையும் சுபிட்சங்களையும் உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். ஆமென். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஆமென். நாம் சந்தோஷமாய் பாடலாம். எல்லோரும் கரங்களை தட்டி. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சொல்லுவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. திரும்ப. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓஹோ. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எல்லோரும் ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். சொல்லலாம் எல்லோர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீரோ. எதுவும் இல்லை ஏசப்பா, எல்லோரும் இல்லை. எஸ் லார்ட். முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை.
கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எல்லோரும் சத்தமாய் சந்தோஷமாய் பாடலாம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. சொல்லலாமே. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் Almighty God. சொல்லலாமே. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் Almighty God. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓஹோ, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எல்லோரும் மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். சொல்லலாம் எல்லோரும். மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றேன். அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசை தருகின்றேன். அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசை தருகின்றேன். எல்லோரும். எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாய் யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். சொல்லலாமே. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உன் நாமமே. ஓ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உன் நாமமே. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எஸ் லார்ட். எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இந்தியாவிலும் செய்ய வல்லவர். ஆமென். சந்தோஷமாய் எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் என்றும் செய்ய வல்லவர் நீயோ. எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் என்றும் செய்ய வல்லவர் நீர். அற்புத அடையாளங்களினால் ஜனங்களை புறப்பட செய்தியோ. அற்புத அடையாளங்களினால் ஜனங்களை புறப்பட செய்தியோ. எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல,
முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல இயேசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது எனக்கு எதுவும். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு. எல்லாரும் சொல்லலாமே ஒரு முறை. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கரங்களை தட்டி எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் எகிப்து நாட்டில் அவர் அற்புதம் செய்தார் என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். மோசேயை பார்த்து ஜனங்கள்கிட்ட சொன்னாரு, பா என் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். ஆமென். இந்த வருடத்தில் தேவன் அதை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சிறு மந்தையே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியத்தை, ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அதனால இந்த வருடம் நீங்கள் 24 மணி நேரம் உங்கள் நினைப்பில், ஆண்டவரே இந்த வருடத்தில் எங்கள் தேசத்தில் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டுவீராக. ஆமென். பலத்த அதிசயம் அற்புதம் நடைபெறுவதாக. அதை உங்கள் வாயில் உச்சரிச்சுட்டே இருங்க, அதை பேசிட்டே இருங்க, அந்த வார்த்தையை அனுப்பிட்டே இருங்க. நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லலாமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே.
முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. சொல்லுவோம். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. சொல்லலாமே. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, எல்லோரும் சேர்ந்து பாடலாமே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை சொல்லலாம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி உயர்த்தி. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. கரங்களை உயர்த்தி எங்க தேசத்துல 28 மாநிலத்துல எழுந்தருளுங்கப்பா. எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே. மத்தியில மூணாறிலிருந்து பாஸ்டர் சசிகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஜோயே மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆவியானவர் ஊழியம் செய்கிற அற்புதமான வேலை. ஆமென். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி பாஸ்டர் சசிகுமார் அவர்களை வரவேற்கலாம். வாங்க. கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கை தட்டுனா நல்லா தட்டணும், இல்லைன்னா தட்டமாவாது இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க மடியில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும்,
நான் உங்க மடியில. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த 1 வயசு 2 வயசு குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அவங்க அம்மா அவங்கள தூக்கிட்டு போவாங்க. இல்லை, தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிரும், கை வலிக்கும். உடனே பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கார் அவர்கிட்ட மாற்றி எண்ணிச்சுவாங்க, விடுவாங்க. அவரும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, இங்கே பார்ப்பார், வாங்கிக்கிறியா அப்படின்னு. இப்போ தானங்க வாங்கினீங்க அப்படிம்பாங்க. இல்லை, அதுக்கு பிறகு பார்ப்பார், சுற்றி முற்றி பார்த்து கீழே இறக்கி விட்ருவார். அது பாவம் தட்டு தடுமாடி என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம். ஒரு கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களை என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் இதுவரைக்கும் யார்கிட்டையும் மாற்றி விடலை, கீழே இறக்கி. கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை, மீதியெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள், ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கையை தட்டி சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க மடி. சத்தமா கையை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர். கையை நல்லா தட்டி. பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வாயை திறந்து சொல்லணும். எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லணும். நான் கண்ணீர் விட, இவ்வளவுதான் சத்தமா. கவலை நான் கண்ணீர் விட தேவை. ஏன் தெரியுமா? ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஓ க்ளோரி ரேஷாதா. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல, நான் உங்க மடியில. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்த. வாயை திறந்து. ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினைத்திடா வேளையில் அற்புத செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புத செய்தி. சொல்லுங்க வாயை திறந்து. ஓ அற்புத செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நல்லவரே. ஓ சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு என்ன மாதிரி தான் பேச வரும். நீங்க வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணா அது நடக்காது. நானாக தான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரே இடம் சர்ச்சு தான். இன்னைக்கு நிறைய பேர் தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்தா ரொம்ப பயபக்தியா இருக்கணும். பயபக்தி தேவைதான். ஆமே. ஆனா நம்ம களி கூறுகிற இடமே ஆலயம் தான். ஆமே. ஆமா, நம்ம ஆலயத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருப்போம், வீட்டில் இருக்கிற மாதிரி ஆலயத்தில் இருப்போம். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமே.
சந்தோஷமா இருக்கும், நல்ல சிரிச்ச முகமா, வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டி. வெள்ளைக்கொடினா என்னன்னு தெரியுமா? பல்லுதான். ஆமென். நல்லா காட்டி நீங்க இங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா 6-7 நாளும் அந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அற்புதத்தினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த பாட்டு பாடும்போது கை தட்டும் போது இந்த பக்கத்துலலாம் பார்க்கக்கூடாது. ஆமென். தாவீது ஆண்டவருக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? இருதயத்துக்கு ஏற்றவர் ஏன் சொன்னார் தாவீத? ஆடினாரு, பாடினாரு, என்னென்னவோ இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே செட் ஆவார் நம்ம ஆளு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அவர் சுயநலமாக இருப்பார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களோ? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, என் தேவன் என் கோட்டை. உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ட்ரெஸ்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து கல்யாணம் எல்லாத்துக்குமே பொது நலம் தான். ஆனால் ஆண்டவர்னு வந்துட்டா கையை தட்டுறவங்கள மட்டும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆமாம், ஒரு 4-5 பேர் முறைக்கிறாங்க, முறைக்கட்டும், பிரச்சனை இல்லை. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்து அவங்க கைத்து சில ஆள் நான் பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அப்பளம்னு சொல்லுவாங்களா, பப்படமா உங்கள் ஊரில், அதை உள்ளே வச்சு எடுத்துடலாம், நொறுங்காமே வந்துடும். கை ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் உள்ளே கை சேர மாட்டேங்க. எப்படா சேரும்னு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அக்காவை. ஆமென். அல்லேலூயா. இந்த ராக்கெட் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ராக்கெட்டு. ஆமாம், ராக்கெட்டு ஹெலிகாப்டர் ஒரு நாள் பேசிச்சான். ஏன் மாப்பிள்ள, என்னடா நீ நானும் மேலே தான் போகிறோம், பயங்கர வித்தியாசம் இருக்கு நம்ம 2 பேருக்கும் அப்படின்னுச்சான். ஆமே, 2 பேரும் மேலே தான் பறக்கிறோம், ஆனால் வித்தியாசம் இருக்கா என்ன அப்படின்னா, நீ மேலே போகும்போதெல்லாம் இங்கிட்டு வளையிற, அப்புறம் இங்கிட்டு வளையிற, அப்புறம் இப்படி சுற்றுற, அதுக்கு பிறகு தான் மேலே போகிறேன், நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னுச்சான் ராக்கெட்டு. என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, புஷ்ஷு நான் மேலே போயிடுவேன் அப்படின்னு. சர்ச்சில் சில ஆள் இப்படி தான் உட்காந்துருக்கும். சிலது ராக்கெட் மாதிரி இருக்கும், சிலது ஹெலிகாப்டர் மாதிரி. அதுக்கு பிறகு 4 பாட்டு முடிஞ்சிடும், அடுத்து பிரசங்க டைம் தான் வரும். ஆமே, கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு ராக்கெட் சொல்லிச்சான், எனக்கு தெரிலடா மாப்பிள்ள, என்னை ஸ்டார்ட் பண்ணும்போது தீ எரியும்னுச்சான். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எரியும்? அப்ப தீ இருந்தா எப்படி தான் போவோம்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நல்ல சந்தோஷமா கர்த்தரை துதிக்கணும். எங்க சர்ச்சிலலாம் நான் வர்றதுக்கு எவிடன்ஸே வச்சிருப்பாங்க. ஆமா, நான் எல்லா பையன் தூக்கிட்டு போவேன். பாட்டு புக்கில் ஃபுல்லாக பாட்டு புக்காக இருக்கும். பை ஒரு பாட்டு கூட பாட தெரியாது. இப்பவுமே அப்படி தான் நினச்சிருப்பீங்க நீங்கள். ஆமென். அல்லேலூயா. எந்த பாட்டுனாலும் சரி, ஃபாதர் வேற ஒவ்வொரு வால்யூமுக்கும் ஒரு பாட்டு புக் இறக்கிட்டு இருப்பார். அது முழுசாக வாங்கிடுது. கன்வென்ஷனுங்க தான், அந்த கீதம் இந்த கீதம் எல்லாம் வாங்கிடுது. ஆனால் சர்ச்சில் ஒரு போனவொன்னே அடையாளம் தெரியும். இந்த கருவாப்பையை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். ராகமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் ஒன்று தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லா பாடி கீபோர்டெலாம் வச்சு நல்லா அப்படியே பாடினா ஆண்டவர் ரசிப்பார். அவ்வளோதான். கொயரெல்லாம் பாடினீங்கன்னா ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். கழுத மாதிரி பாடினீங்கன்னா மேலே ஏறியா உட்காந்துருவார் அவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவரை உட்கார வைக்கணும், அதான் வேலை, நம்ம வேலை. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரு கூட நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஆமே. ஆண்டவர் அந்த கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றவங்கள உடனே ஆசீர்வதிங்க. மற்றவங்களாம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே சிரிச்ச முகமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமே. பிசாசு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பைபிளில் ஒரே ஒரு மேட்ரு தான். 66 புத்தகத்தில் மொத்தமே 72 பாயிண்ட் பிரசங்கம் தான் இருக்குது. அதில் கருவாப்பா என்ன மாதிரி வந்தாலும் சரி, கலராக வந்தாலும் சரி, பாஸ் அழகாக பேசுகிறாரு. யார் வந்தாலும் சரி, வெள்ளைக்காரன் வந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் 72 பாயிண்ட் தான் இருக்குது பிரசங்கமே. அந்த 66 புத்தகத்தில் அதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படி இப்படி ஆண்டவர் லீடிங்கை பொறுத்து நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமேன். சோஸ்தர ஆண்டவரே, ஏசு ரத்தம் ஜெயம் இருக்கீங்களா? ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவ்வளோதான். அதனால் யார் வந்தாலும் அவ்வளோதான் பிரசங்கம் பண்ண முடியும். ஆமே. பைபிளில் அந்த 72 நான் 2 ஆக்கி வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ஆமே. பைபிளில் புலம்பல் எத்தனை இருக்கு? யாரு அது? ஆமே. பைபிளில் புலம்பல் எத்தனை? 5. சங்கீதம் எத்தனை இருக்கு? 100 சொல்லுங்க. 150 சங்கீதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்லையும் அது மாதிரி தான். சங்கீதம் 150 இருந்தால், ஆனால் நமக்கு புலம்பல் தான் 150 இருக்கு. ஆமே. ஆமாம். எழுதும் போதே ஆண்டவர் 5ஓட நுப்பாட்டான்டாரு. நீ தீர்க்க தரிசிதாம்பா தெரியும் எனக்கு, நுப்பாட்டு நிறுத்துட்டாரு. இங்கே ஒருத்தர் எழுதுறானே. பைபிள் அதிகமான இடம், நடுப்பகுதி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் எது அதிகமாக இருக்கோ, ஆண்டவரை கை தட்டுறவங்களை யாரோ ஒருத்தங்களை
ஆண்டவரை இதை தொடுகிற நேரமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிக நேரம் ஆராதனைக்கு துதிக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் புலம்பல் இப்படி 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 ஆயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஃபுல்லாக இங்கே ஆக்கி வச்சுக்கிறது புலம்பலை பேசக்கூடாது. சில வீட்டுக்கெல்லாம் போனோம்னா சில ஆள் சர்ச்சுக்கு ஏன் வருதுன்னு எங்களுக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே அப்படியே அப்படி ஒரு கெத்து வரணும். ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், பிசாசு ஓடணும்னா சங்கீதம் 150 வேணும். பிசாசு வரணும்னா புலம்பல் எது வேணும்? எதை தீர்மானம் பண்ணுறீங்க? கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? போயிருக்கலாமா? இருக்கா? அங்கே போகும்போது என்ன கொண்டு போவீங்க? இடமா பையா, பால் பாக்கெட்டா, பை கொண்டு போவீங்கல்ல, அது கூட என்னென்னு போவீங்க? ரேஷன் கார்டு. அடுத்து ஒரு 5-10 சில்லறை எட்டு போவீங்க, அப்படி தானே? ஏன்? அட கருவாப்பையில் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ரேஷன் கடைக்கு எதுக்கு போவாங்கன்னா புரோட்டா வாங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ரேஷன் கடைக்கு எதுக்கு போகிறோம்? ஏதாவது தருவாங்க அரிசின்னு. ரேஷன் கடைக்கு போகும்போதே பையோடைய ரேஷன் கார்டோட போகிறோமே, சர்ச்சு அதை விட வெளியேற பெற்றது வாங்குற மாதிரி வரணும். இன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு தானே வரணும். இங்கே கையை வைத்து ஆமீன் சொல்லுங்க. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. ஒரு ஆமீன். ஆமீன். டைம் அதிகமாக இல்லை, அதனால் மறுபடியும் வருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியும் ஒன்று, ஆண்டவர் எங்கே கொண்டு போனாலும் அவர் அனுமதி இல்லாமல் கொண்டு போக மாட்டார். ஆமீன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். அருமையான இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். அவர் இதுவரைக்கும் நல்லவராக இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றும் மாறாதவர். அவர் இந்த நாளிலும் நம்ம மத்தியில் மகிமைப்பட போகிறார், இந்த இடத்துல உலாவுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அதுபோல் அருமையான ஐயா பாஸ்டர் ஐயாவுக்காக, அவர் குடும்பங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், ரொம்ப கனெக்ட் ஆகலை நாங்கள் ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள். ஆமே. பின்ன திடீர்னு கனெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் எங்களால் பிரிக்க முடியல. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சிலவங்ககிட்ட தான் அந்த ஹார்ட் அப்படி டச் பண்ணும். ஆமீன். ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு போகிறாமையா? சிரிக்கலாம்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதில் நல்ல ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் தந்தார். ஆமே. அந்த பட்டணத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார், அதுக்காக துதிக்கிறேன். அங்கே வரும்போதே ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் காமிச்சார். ஆமே. ஆமாம், 3ன்னு போட்டிருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு பாட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பக்கத்தில் இன்னொரு 3ன்னு போட்டிருந்தார். என்ன ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா 4-3 போட்டிருந்தார். ஆமே. புரியல இல்லை? புரிஞ்சாதான் எங்கேயோ இருப்போமே. ஆமே. இந்த 4-3 அப்படின்னாரு. அப்படின்னா எத்தனை? 33 3333 அப்படின்னா என்ன ஆண்டவரேன்னு பார்த்தா, என்ன ஆண்டவர் எப்போவுமே 70 80 0 அப்படி ஒரு டபுளாக சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் இந்த ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு சபையாய் விரல் விட்டு என்ற நாள் தான். ஆமே. ஆமே. இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய அறுவடை. வார வாரம் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். வார வாரம் புதுசாக வருவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கீழே இருக்கிற இந்த இடத்துல, அந்த ரோட்டு பகுதியில் நிறைய விலை கூடிய கார்கள் வந்து நிற்க போகிறது. ஆமீன் சொல்லுங்க. கூட்டம் கூட்டமாய் வரும். இதுவரைக்கும் கண்ட, இதுவரைக்கும் பார்த்த எல்லா காரியத்திற்கும் பலன் தருகிற ஒரு ஆண்டாய். ஓ, ஆண்டவரே கர்த்தரே கிரியை செய்ய போறாரு. அதனால மெம்பராக இருக்கிறவங்க அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஊழியனா ஒன்றுமே இல்லை. பாஸ்டர் வந்த உடனே சொன்னார் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, அது போதும். அவர் நல்லவர்னு சொன்னாலே பாதி விஷயம் நடந்துடும். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு பெரிய மாற்றமாய் கர்த்தர் இந்த மாதிரி இல்லை. அது ஒரு கிழக்கு, எனக்கு தெரியாது எந்த திசைன்னு சொல்லி
ஆமாம், அது ஒரு கிழக்கு திசை மாதிரி ஒரு திசை. அதில் சர்ச்சு அங்கிட்டாக்கு இருக்குது. ஒரு பேக்லலாம் ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமாம், நான் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சில் சொல்லும் போது அந்த பாஸ்டர் என்னை திருதுன்னு பார்த்தாரு. சாக போகிற வயசில் எனக்கு தீர்க்க தரிசனமாக பாஸ்டர் அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு சொன்னேன். இல்லை, இன்னும் எங்கள் சர்ச்சு எப்படின்னு கணபதி மாநகரம் அப்படின்னு ஒரு இடத்துல நான் யூத் மீட்டிங் போயிருந்தேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த கருவாப்பையிலுக்கு ஒரு கார்டு அடித்து ஒரு அழைப்பு கார்டு கொடுத்துருந்தாரு. என்ன பாஸ்டர்னு கேட்டால் சர்ச்சு பிரதேஷ்டேங்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வயசு உங்களுக்கும் எனக்கும் தான், அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஆமே, இந்த பைபிளில் 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ, 18 வருஷம் நிமிர முடியாத கூனி, 38 வருஷம் கிணத்துல. ஆமாம், அடுத்து 70 80. ஆமே, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 365 நாள். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்கன்னா, எப்பா எனக்கெல்லாம் வருஷமெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. நான் தொடணும்னு நினச்சிட்டோம்னா, கொடுக்கணும்னு நினச்சிட்டோம்னா, கையை நல்லா தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிச்சுங்கப்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, பல பேருங்க அப்படி தான் உட்காந்துருக்கிறீங்க. வருஷங்கள் ஆயிட்டு போட்டோம், இப்போ என்னவா? ஹல்லேலூயா. ஆமே, அவர் கொடுத்த சரியான நேரத்துக்கு கர்த்தர் தருவார். கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆமாம், என்ன அறிமுகப்படுத்துகிற நல்ல ஒரு தெய்வ மனுஷன். ஆமாம், ராஜ்குமார், அவங்க சாலமோன் ராஜ்குமார், அவங்க ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அவரை மூணாறு தான் வந்திருந்தாங்க அவங்க. அப்போ 2 நாள் அவங்க ஒரு 3 கேம்ப் நடத்தினாங்க. அப்போ நான் அந்த மீட்டிங்கு ஹாலெல்லாம் புக் பண்ணி கொடுத்தேன், ஏன்னா மூணாறில் இருக்கோம்ல, அதனால். ஆமே, அப்போ 3 நாள் மீட்டிங்கு, ஒரு 2 நாள் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் நாள் வர முடியல, நான் தேனியிலேருந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் நாள் போகிறேன். அவர் இவ்வளோ எழுதி வச்சுருக்கிறாரு. என்னது ப்ரோக்ராம். அப்போ நான் சொன்னேன், நான் இதில் வரணுமா அப்படின்னு கேட்டேன். இதுக்குள்ளே நான் அப்படின்னு இல்லை பாஸ்டர், ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போலாம் அந்த 10 நிமிஷம் தான் என்னை ஈரோடு கொண்டு வந்துச்சு. கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு ஹார்ட். நான் அவரை பேசும்போது சிலது தெரியும் நமக்கு. ஆமே, அதனால் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புத்தகத்தில் 29வது அதிகாரம், அதில் 31வது வசனத்தை எடுத்து வாசி. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஆமே, கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் இங்கே இருக்கிறீங்களோ, யாராவது உங்களை ஒரு வேளை அற்பமாக யாராவது எண்ணி இருந்தாங்கன்னா, உங்களை பார்க்கறதற்கு அதுதான் சரியான வேலை. இங்கே யாராவது அற்பமாக ஒரு வேலை இருந்தீங்கன்னா, என்ன ஆண்டவரை என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க, என் பேச்சுக்கெல்லாம் ஒரு விலையே இல்லை, என்னை பரியாசம் பண்ணுறாங்க, என்ன இருக்க வேண்டிய இடத்துல, ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் நான் ரொம்ப தள்ளப்படுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது யாரும் பார்க்கல, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் காண்கிறார். ஆமே, ஒருவேளை இங்கே இருக்கிற அம்மா, இங்கே இருக்கிற அருமையான தாய்மாரை, ஒரு வேளை நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு ஒருவேளை ஒரு விதமான காயங்களோடு இங்கே வந்திருந்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்குது. கர்த்தருடைய கண் உங்களை பார்க்குது. நிறைய பேர் உலகத்துக்கெல்லாம் பாருங்கள், நல்லா படித்தவங்க, ரொம்ப அழகானவங்க, நல்ல திறமசாலி, நல்ல எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்கிற ஆள், எக்ஸலண்ட் ஆளாக தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒருத்தர் தெரியுங்க. ஆமாம், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் பார்க்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்னா இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, ஏன்னா ஆண்டவர் இதுவரைக்கும் பார்க்கலன்னு. ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கலாம். உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை வராமல் இருக்கலாம், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வராமல் இருக்கலாம், இல்லைன்னா சரியான குடும்பத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டால் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் வரும்போது நான் யோசிச்சுட்டே வந்தேன். நான் ஆண்டவர், என்ன ஆண்டவர், ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்கப்பா அப்படின்னு அனுப்பிட்டீங்க. ஒரு வார்த்தை கொடுங்கப்பா அப்படின்னு. வேற ஒன்றுமே சொல்ல வேணாண்டா, அவங்கள பார்த்து நீ சொல்லு, என் கண் அவங்கள பார்க்குதுன்னு சொல்லு. இந்த 2024 இந்த 2024 அவருடைய கண்கள் உங்களை சார்ந்ததா இருக்கும். ஆமே, அல்லேலூயா. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அவ ஒரு கூச்ச பார்வை. லேயாள் ரொம்ப கூச்ச பார்வைனா உங்களுக்கு தெரியுமா? இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த அருமையான தங்கச்சி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை, வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு நேரமும், வெளியே போகிற ஒவ்வொரு நேரமும் மனவேதனையோடு இருந்திருப்பா.
ஏன்னா பாதி பேர் கேட்டிருப்பாங்க, என்னதான் இங்கே பேசிட்டு அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கூச்ச பார்வை, உலகத்தால் இருக்கப்பட்ட எந்த அழகும் இல்லாத ஒருத்தி, வெளியே போகிறதுக்கே அவளுக்கு முடியுமான்னு தெரில. வீட்டுக்கு யார் வந்தால் கூட அவள் லேயாள்கிட்ட மனசு விட்டு யாராவது பேசியிருப்பாங்களான்னு தெரில. யாராவது குறையோடு இருந்தால் யாரும் பேச மாட்டாங்க. பார்த்துறீங்களா? உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் மட்டும் பணம் இல்லாமல் இருந்து பாருங்களேன், ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியிலே குடும்பத்தில் நீங்கள் மட்டும் படிக்காமல் இருங்களேன், ஒருத்தங்க கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குறையோடு கூட, நல்ல ட்ரெஸ் இல்லாமல், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறையோட, ஒரு வியாதியோட, ஒரு பிரச்சனையோட, ஏதோ ஒரு நிந்தனையோட நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப அற்பமாக எண்ணுவாங்க. குறையோடு இருக்கிற மனுஷனை யாருக்கும் பிடிக்காது. இந்த லேயால் யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. வர நேரங்கள்லாம் வருவாங்களாம், மூத்த மகளை கூட்டு வந்து இதான் பையன் மூத்த மக அப்படின்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டால் சைடு கேப்பில் போவாளாம் ராகேல். இவன் கண்ணு ஃபுல்லாக அந்த ராகேல் மேலே தான் இருக்குமா. யாருடைய கண்ணு அந்த ராகேல் மேலே தான் இருக்கும். ஏன்னா ராகேல் அழகாக இருக்கிற, லேயால் அற்பமாக எண்ணப்பட்டவள். யாரும் பார்க்கல. இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் நம்மளையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? அவளை மாதிரி நீ இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் கொடுமையானது. எதனால இந்த உலகத்தில் தாங்கிக்கலாம். ஆனால் ஒருத்தரை கம்பேர் ஒருத்தரை ஒப்பிட்டு பேசுவாங்க பாருங்க. அதை மாதிரி வேதனை இல்லை. அவன் நல்லா படிச்சிருக்கிறா, அவங்க நல்லா வசதியாக இருக்கிறா, அவங்க வீடை கட்டிட்டாங்க, அவங்க நல்லா பண வசதியாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாங்க, அவள் அழகாக இருக்கா, அவன் அந்த அந்தஸ்தாக இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை வேதனைப்படுத்துவாங்க பாருங்க. அற்பமாக எண்ணப்படுறது அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ வேதனை அற்பமாக எண்ணப்படுறது. தூரத்தில் ஒரு செய்தி வருது, உங்கள் மாமா வராரு அப்படின்னு. யாக்கோபு பார்த்ததே இல்லைவா, மூத்த மகள்ல மணக்கோட்டை கட்டியிருப்பா. ஊரில் உள்ளவங்க தான் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் மாமா என்ன ஏற்றுக்குருவார் அப்படின்னு நினச்சி அவள் ஒருவேளை காத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். வந்தாச்சு, வாசலில் வந்திருப்பான் யாக்கோபு. ஒளிஞ்சு பார்த்துருந்துருப்பா. யார்? நான் தான் மூத்த பிள்ளை, என்ன தான் கண்டிப்பாக எங்கள் மாமா நினச்சிவார் கல்யாணம் முடிப்பார்னு. உடனே அவங்க அப்பா அறிமுகப்படுத்தியிருப்பார், இதான் என் மூத்த பொண்ணு அப்படின்னு. பார்த்தா யாக்கோபு கண்ணு வேறு பக்கம். நம்ம அந்த கோலம் போடுவோம் பாரு காலில் அப்படின்னு உடஞ்சிருப்பா. யாருக்குமே என்ன பிடிக்கல. நான்லாம் ஏன் பிறந்து வாசிட்டு வச்சிட்டேன். நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற ஒரு சிலவங்களை ஆண்டவர் என்கிட்ட காமிக்கிறாரு. நம்மளாம் எதுக்கு என்னத்தை நம்மளாம் என்ன எதுக்குன்னு ஆண்டவர் நம்மளை படைச்சிருப்பார். எதுக்கு நம்மளாம் போட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு தான் என்ன லாபம்? ரூமுக்குள்ளே ஓடி போய் அழுதுருப்பா கதவை அடைச்சிட்டு. அவள் சந்தோஷமாக இருந்த நாளை விட அழுது அதிகமாக இருந்திருக்கும். ரொம்ப வேதனையாக இருந்திருப்பாள். இந்த ஒதுக்கிறதெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆகார வீட்டை விட்டு கிளப்பியாச்சு. கிளப்பின உடனே குழந்தையோடு வெளியே போகிறா. இவ்வளோ நாள் பொண்டாட்டியாக வாழ்ந்தவ, மகாராணியாக வாழ்ந்தவ, ஆபிரகாமுடைய மகன் தான் இஸ்மவேல் 100%. போகும்போதே கேட்டிருப்பான் இஸ்மவேல், அப்பா எங்கள் அம்மான்னு கேட்டிருப்பான்ல. அப்பா என்னம்மா வருவாரா? திரும்பி பார்த்துருப்பாள். கொஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஆசையாக இருந்திருப்பாள். திரும்பி பார்த்துருப்பான், எப்போம்மா வருவார்? இவளுக்கு பதில் சொல்லவே முடிஞ்சிருக்கு. அதில் வாயில் வார்த்தையே வந்திருக்கு. அதில் அனாதையை போகிற திரும்ப வருவாரான்னு ஆகாருக்கே தெரியாது. திரும்ப வரமாட்டாருங்கிற எண்ணத்தோடு தான் போகிறா. சொந்த வீடு இல்லை, எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாள் நல்ல 300 பேருக்கு மேலே வேலைக்காரங்க, பெரிய வீடு, ஆஸ்தி உள்ளவளாய் வாழ்ந்தவ. இன்னைக்கு தெருவில் இருக்கிற அனாதையா ஒரு குப்பி பாட்டில் தண்ணியை கொடுத்தா, சின்ன அப்பந்துண்டையும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இந்த ஒதுக்கப்படுகிற நேரத்தில் வருகிற வேதனை இந்த உலகத்தில் யாராலும் புரிய முடியாது. இந்த சபையில் ஒரு வேளையை உட்கார்ந்துருக்கலாம். அப்படி நான் உச்சக்கட்ட வேதனையில் போயிட்டேன் பாஸ்டர், உச்சக்கட்ட நான் புறக்கணிப்பில் போயிட்டேன் பாஸ்டர். எவ்வளவுதான் உழைச்சு, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு, எவ்வளவுதான் அந்த உலகத்தில் வாழ்ந்தோம், என்னால் ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. 7 வருஷம் இருந்தான், முடியான்ட்டார் அப்பா மாமனார். ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. ராயல் கல்யாண டைமில் மாற்றி விட்டான். நைட்டில் போய் லேயால் அப்பா போய் போ அந்த ரூமுக்குள்ளே போ அப்படின்னு இருப்பா. அவன் சொல்லியிருப்பான், இல்லை போ தங்கச்சி இல்லைன்னு. தங்கச்சி மனநிலை எப்படி இருந்திருக்கோ தெரில.
ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருப்பா. இந்த உலகத்தில் ஒன்று தெரியுமா, ஒரு பிடிக்காத ஒருத்தங்கள்கிட்ட நம்ம போய் உட்காந்துருக்கோம் பாருங்கள், அது மாதிரி வேதனை எதுவுமே இருக்காது. நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சு அவங்க ஓனருக்கு ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட தான் வேலை செஞ்சு ஆகணும். ஒரு நாள் நரகமாக இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? உங்களை நீ ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க, நீங்கள் திருடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இல்லாத ஒரு காரியத்தை உங்கள் தலை மேலே வச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் காலையிலேருந்து சாயந்தரம் வேற வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த கஷ்டத்தை. எங்கள் வீட்டில் நான் 3வது ஆம்பளை பையன், எங்கள் வீட்டில் 4 ஆம்பளைங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு. எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பார். பாவக்காய் குழம்பு அன்னைக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் நிறைய சட்டி நிறைய வச்சுருப்பாங்க. சிக்கனோ இல்லை வேறு கறி குழம்பு அன்னைக்கு ஒன்றுமே இருக்காது எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவனுக்கே நீ சமையல் ஆக்கி போடுற, ஊழியத்துக்கு போகிறாங்களா அவன் எங்கேயா போய் சாப்பிடுவான், நாசமாக கூட போயிட்டு போகணும்பார். அற்பமாக என்ன பண்ணேன், காது கேட்க சொல்லுவார், சாக மாட்டாங்க நானே அப்படிம்பார். அந்தளவுக்கு நான் உச்சக்கட்ட வேதனை அனுபவிச்சவன் நான். இன்னொரு இடத்துல ஸ்தானத்தில் அழுதுருப்பா, டாடி அப்பா என்னை விடுங்கப்பா, எனக்கு அந்த மாமா அவர் எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணேன். அதை மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது லேயாளுக்கு. இதை கூட தாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு நபர் ராகேல் நினைச்சு ஏமாத்துற விஷயம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. அதோட காலையில் எந்திரிச்ச உடனே 2 அடி அடிச்சிருப்பான்ல, எத்தி உதச்சிருப்பான்ல. நீங்களாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டிருப்பான் யாக்கோபு. உனக்கு அறிவில்லைன்னு தங்கச்சிக்காரி கேட்டிருப்பான். அதை விட அவங்க அம்மாக்காரி அதை விட ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்க. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருந்தா கூட கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. 4 பக்கமும் பாஸ்டர், ஒரு வாசல் கூட எனக்கு சாதகமாக இல்லை, கொடுமையில் வாழ்கிறேன். தங்கச்சி ஒரு மாதிரி அவமானப்படுத்தியிருப்பா, யாக்கோ ஒரு பக்கம் அவமானப்பட்டிருப்பான். அதை விட கொடுமையை பரவாயில்ல, 7 வருஷம் நான் இருந்து என்ன யோசிச்சுட்டே இருக்கிறான். கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு அப்படியே போய்கிட்டு இருக்கு லைஃபு. நான் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இவன் திரும்பி போய்கிட்டு இருக்கான் தகப்பன் வீட்டுக்கு. யார்? யாக்கோபு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி வருது. அங்கேருந்து யார் வாரா அப்படின்னா ஏசாவும் சில ஆட்களோடு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாரன் சொன்ன உடனே யாக்கோபு இருக்கு பாருங்க, என்ன பண்ணுறாரு தெரியுன்னா, ஃபஸ்ட்டு ஆடு மாடெல்லாம் 3 வரிசையில் விட்டுருந்தாரு. 2வது வரிசையில் அடிமைகள் வேலைக்காரங்க, 3வது வரிசையில் லேயாலும் அவங்க பிள்ளையும், 4வது வரிசையில் ராகேலும். எவ்வளோ ஓரவஞ்சம் பாருங்க. செத்துட்டு போட்டோம், எனக்கு பிடிச்சவன் என் கூடயே இருக்கட்டும். தள்ளப்படுறீங்களா? செத்துன்னு கூட சொல்லியிருக்காங்களா அவங்கள பார்த்து? செத்துப்போன்னு கூட சொல்லியிருக்கிறாங்களா அவங்கள பார்த்து? நீலாம் வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 3-4 பேர் வச்சுருக்காரு. தெண்டச்சோறு, உதவாக்கார, உருப்படாதவன். எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அத்தைகிட்டே சொல்லுவார் எங்கள் அப்பா, இவனுக்கு மட்டும் பொண்ணை கொடுத்துறாத, நாசமாக போயிடுவேன்னு. என் கல்யாணத்தன்னைக்கு அவங்களாம் அழுதாங்க. அது ஒரு விஷயம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. இந்த மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை அற்பமாக கேவலப்படுத்துவாங்க பாருங்கள். யோசித்து பாருங்கள், அவளுக்கு எவ்வளோ மனநலம் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள். ஏசா வந்து கொண்டு போட்டுமா? கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அற்பமாக எண்ணப்பட்டவளை கர்த்தர் பார்த்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த வீட்டில் அவமானப்பட்டாலோ, எந்த வீட்டில் தலை குனிஞ்சாலோ, எந்த வீட்டில் புறக்கணிக்கப்பட்டாலோ ஆண்டவர் பார்த்தாரு. என்னடா குடும்பமாக சேர்ந்து என் பிள்ளைய ஒதுக்குறீங்க, கொடுக்குறேன் பாருன்னு பிள்ளைய கொடுத்தார் பாருங்க. ராகேலை விட லேயாளை கர்த்தர் கண்டார். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்க. ராகேலுக்கு இன்னும் குழந்தை வரல, லேயாளுக்கோ அப்படின்னா என்ன தெரியுமா, அவ கண்ணு பார்க்குற மாதிரி அப்பா தலையை உயர்த்தினார் பாருங்க. நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்களே, எனக்கு வந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது, எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது, எனக்கு வந்த பிரச்சனை யாருக்கு வரக்கூடாது நினைக்கிறீங்களா? இனி அந்த வாய் இந்த 2024 சொல்லணும், எனக்கு வந்த சந்தோஷம் வேறு யாருக்கும் இல்லை,
எனக்கு வந்த உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு வந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கும் வரல. எந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமே. பிள்ளைய பெற்றுப்பா படி ஊறிக்கிட்டு இருக்கும் பிள்ளை இல்லை, லேயால் ஒரு பார்வை பார்த்துருப்பா இல்லை, பார்த்துருப்பாளா? ஏங்கி இருக்குமா? உனக்கு மட்டும் ஆண்டவர் ஓர வஞ்சகம் சொல்லியிருப்பாளா? உனக்கு மட்டும் இல்லைம்மா, இனி உங்கள் மொத்த குடும்பத்துக்கு நான் தான் சிங்கப்பெண். கையை வைத்து ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து ராகேலுக்கு குழந்தை பிறந்துச்சு. ராகேலுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட எக்கா 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 3 மாதம் ஆச்சு, என்னக்கா பண்ணுறது, அவன் வயிற்றுக்குள்ள என்னவோ பண்ணுறான். இவட்ட தான் ஆலோசனை கேட்டிருப்பா. கேட்கல, புரியல. ஒரு ஆமா தானே தெனாவட்டா சொல்லியிருப்பாளா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும். ஆமே. உங்களை பார்த்து யாரும் ரிஜெக்ட் பண்ணாங்களா, இனி உங்ககிட்ட தான் வந்து ஆலோசனை. முறைக்கிறவங்கள விட்டுருங்க ஆண்டவரை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் எங்கள் சர்ச்சில் எப்படி பேசுவேன்னு அப்படி தான் பேசுவேன். ஆமே. எனக்கு என்ன மாதிரி தான் பேச வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கீழே நின்று ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எங்கே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல, வேற எங்கெல்லாம் கிடையாது, அதே இடத்துல. அவர் பிரதர் ராஜ்குமார் அவங்க வந்து சொல்லுவார், நான் அவங்க ஆஃபீஸ் கூட்டு போகும்போது சொன்னார், இதே இடத்துல தான் பாஸ்டர் நான் தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாள் உருண்டுக்கிட்டு இருந்தேன்னாரு. ஆமே. ஆண்டவர் அது கீழே இருக்கு, இப்போ நான் 4வது மாடியில் வச்சிருக்கிறேன் கடனாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ ஒதுக்கின விட்டுருங்க, அவங்களுக்கு முன்னாடி வேற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ராகேலுக்கு பிறந்த குழந்தை யோசேப்பு தான் கொஞ்சம் உருப்படி, அதான் அவர் நல்லவர், அவ்வளோதான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆளுக்கு பிறந்தது பாருங்க, அதுதான் 12 கோத்திரம் வாங்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லணும். நீங்கள் ஒதுக்கப்பட்டா உங்களுக்கு பின்னாடி ஒரு வரலாறு வரும். ஆமாம், ஒதுக்கப்படுறவங்களுக்கு வரலாறு வராது, ஒதுக்குறாங்களே அவங்களுக்கு வரலாறு வராது. ஒதுக்கப்படுற நீ வரலாறு படைப்ப. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட ஆண்டவர் வச்சாரு பாருங்க ஒரு இது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வச்சாரு தெரியுமா உங்களுக்கு? அதில் ஒரு குழந்தை பிறக்குமா, அதுக்கு யூதான்னு பேர் வைப்பனா, அந்த யூத வம்சத்தில் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பாலகன் பிறப்பாரு. உலக சொல்லிக்கிட்டே அடிப்பாருங்க, பார்க்க அடிப்பாரு. அழுதுங்களா, புலம்புறீங்களா, வேதனைப்படுறீங்களா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்க ரோட்ல தள்ளுற மாதிரி யாருமே இல்ல பாஸ்டர், நடு காட்டுல என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அந்த காட்டுக்கே சொந்த காரணம் குடும்பமா. கையை தட்டுறவங்களை நல்லா ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆமேனா, ஒரு அல்லேலூயாவா? ஆமே. ஏங்க 2 தான் கோத்திரத்தில் வந்து சேர்ந்துச்சு, 10 மெஜாரிட்டி நம்ம தான். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மெஜாரிட்டி நம்மள தான் இருக்க போறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. திருப்பூரில் வர்ற ஒவ்வொரு பஸ்லையும் கிறிஸ்டின் பாட்டு தான் ஓட போகுது. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், டிராஃபிக் போலீஸ் அந்த முக்கில் நிற்பார், இந்த சர்ச்சுகளில் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே பஸ்ஸை ஓட போகிறாங்க. உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கை தட்டுறதை பார்த்தா பஸ் ஸ்டாண்டை கூட பிடிக்க மாட்டோம் போல நம்ம. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு தான் பாஸ்டர் அப்படி இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. வேற ஒரு மனுஷனாக இருந்தால் ஊழியத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, பிஸ்னஸை பார்க்க போயிருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவளை அடியும் அவளை உதையும் அவளை பிரச்சனை எதுக்கு தெரியுமாங்க? இந்த 2024 தலை எழுத்தவே கர்த்தர் மாற்றி மெஜாரிட்டி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஆண்டவர் நினைச்சாருன்னா செஞ்சிருவார். ஆமே. அவங்களுக்கு கொஞ்சம் தான், இவருக்கு லேயாளுக்கு நிறையா. ஆமே. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலுக்கு போனால் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் போனலாம், நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமு சாராள் கல்லறை, ஈசாக்கு ரெபேக்காள், யாக்கோபு பக்கத்தில் யார் கல்லறை தெரியுமா? ரேகாள் வந்து பாதி வழியில் செத்து போயிட்டா. யாக்கோபு கல்லறை லேயாள். ஆமீன் சொல்லுங்க. குடும்பமாக சேர்ந்து பிள்ளைய நாசப்படுத்துவீங்க, குடும்பமாக சேர்ந்து கண்ணீர் வெடிக்க வைப்பீங்க, அழ வைப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? எலும்புனார் பாருங்க, துடிக்குது பிச்சம் நம்ம ஆள். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. உருளுது பிச்சம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆள் கிளப்புனார். ஆமீன் சொல்லுங்க. கல்லறையில் ரேகாள் இல்லைக்கோ.
அண்ணா இல்ல, ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகம் எடுக்கிற முடிவு ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு சாதகமா வராதே. எனக்கு ஹெவன் அப்பாயின்மெண்ட் அங்க, அப்பாயின்மெண்ட் மேல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன வயசுல ஊழியத்துக்கு வந்தேன் நான். எங்க பேக்ரவுண்டே ஊழியமே கிடையாது. எனக்கு பேக்ரவுண்டே ஊழியம் கிடையாது. ஊழியனா எப்படி செய்யணும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் மூணாறுல எழுப்புனார். என்ன மூணாறுல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே முழு நேர ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. யாரும் என்னை அங்கீகரிக்கல. இப்போ வர அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் யாரும் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க. பின்னாடி மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. நான் ஒரு மீட்டிங் நடத்தினா யாரும் போகக்கூடாதுமாங்க. அப்படின்னா 800 பேர் தான் உட்கார முடியும் அந்த ஹாலில். ஆனால் ஆண்டவர் 1500 பேர் கொண்டு வந்துடுவார். முடிவு அவர் மனுஷனுக்காக நம்ம வாழ போகிறது இல்லைங்க. பக்கத்தில் உள்ளவங்க முகத்தை லைட்டாக பார்த்துட்டு திரும்பிடுங்க. பிரச்சனையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை போட்டு விட்றணும். ஆமே. ஆனால் எனக்கு ஒரு சாதகம் ஒன்று இருக்குது. ஆமே. செத்தா கூட என் வரலாறை பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர் பண்ணுவார். யாக்கோபு லேயாள். ஆமே. வச்சாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ தான் நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். ஒரு 3 பாயிண்ட் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுறேன். 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் பாஸ்டர். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. வரும்போது நான் என்ன ஆண்டவரை பேசணும் அப்படின்னு பிரசங்கமே பண்ணலையா? ஆமேன். இப்போ நம்ம லேயாளை பற்றி பார்த்தோம், அவ்வளோதானே. ஆமே. அவங்கள பார்த்தோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம் 5 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். ஓகேவா? நடக்குமா நடக்காதா? ஏன அந்த எனக்கு ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்கே நம்ம பிரச்சனையாக இருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்குள்ளே தான் என்னை உயர்த்துவார். இன்றைக்கி ஒரு மெசேஜுக்கு ஒரு சின்ன தலைப்பு, 5 நிமிஷம் பிரசங்க தான். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் கை பிடிச்சி. நினச்சது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா? நல்லா இருக்கா? கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆண்டவர் அப்படி தான். ஆமே. நினச்சது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா? லேயாளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு 3 காரியம் நான் ஆண்டவர் ஏன்ட்ட பேசுனதை ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஆமே. அல்லேலூயா. இந்த சிலருக்கு எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது நம்ம இல்லைன்னு, சிலருக்கு நம்ம மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியக்கூடாது. கை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஏன் நம்முடைய லைஃப்பில் வந்து ஆண்டவர் நினச்ச காரியம் ஏன் நம்ம லைஃப்பில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய புலம்புறோம், நிறைய சங்கடப்படுறோம், நிறைய கவலைப்படுறோம். சிலருக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னே தெரியக்கூடாதுங்க. நம்மளை சுற்றி வாழ்கிறான் பாருங்க, கொட்டடிச்சிருவான். ஆமாம். உடனே ஒரு கொட்டை மேளத்தை ரெடி பண்ணி, எக்கா அங்கே அக்கா நாசமாக போயிட்டாலாம், மாமனார் முடிஞ்சான் கதை. நம்மளால் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வச்சுருக்கிறேன். நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஸ்டேட்டஸில் போட்டுருவோம். ஆமே. நான் இன்றைக்கி சரியில்லை, கொண்டு போய் வைக்க பரலோகத்தில். ஆமே. லேயாளு மாதிரி கஷ்டப்பட்டவே இல்லை. ஆமாம். அண்ணாளம்மா மாதிரி கஷ்டப்பட்டது தான் இல்லை. ஆமே. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க கவலையாக தான் இருக்கிறாங்கன்னு சிலருக்கு தெரியக்கூடாது. பிசாசு அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நெகட்டிவான திங்கிங்கை கொடுப்பான், நிறைய விதமான மைனஸாக கொடுத்துட்டே இருப்பான். ஏக்கா அது அப்படி, நீ ஏன் இப்படி இருந்தக்கா, ஏங்கா நீ அப்படி வந்த, நீ நல்லா தானே இருந்த எருசலேமில், இப்போ என்ன கிளம்பி எரியோவுக்கு போனேன் அப்படிமா. அந்த அவன் யார், அவர் பேர் ஆசாரியரா, ஆசாரி லேயன் அடி பார்த்து பார்த்து ஒதுங்கி போனாங்களாம். போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? உனக்கு இது தேவைதான். உயரமான இடம்னு அர்த்தம். எருசலேம்னா பாதுகாப்பான இடம்தான், தேவன் வாசம் பண்ணுற இடம்தான், அடைக்கலப்பட்டன்னு சொல்கிற இடம்தான். ஆனால் எரிகோனா நரகம், எரிகோனா கள்ளர்கள் அதிகமாக இருப்பாங்க, எரிகோனா பிரச்சனை உள்ள இடம், எரிகோனா கண்ணீர். ஒன்றை யார் அங்கேருந்து இங்கே வர சொன்னான்? எங்க உடைஞ்சு போய் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கட்டுறதுக்காக இருக்கிறாரு. இந்த 4 நாள் கழிஞ்சு போறாரு ஆண்டவர். எங்க செம என்னம்மா, நான் லாசருவேன் அங்கே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆண்டவர் போயிட்டே இருப்பார். மார்த்தாமா சொல்லும், ஆண்டவரே 4 நாள் ஆச்சுன்னு நாரும் தெரியாமையா இருக்கும். அவர் போகிறது உயிரோட எழுப்புறதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போகிறது உயிரோட எழுப்புறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சொல்லுது 4 நாள் ஆச்சு நாரும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நார்னதெல்லாம் இருக்கட்டும், நாத்தம் எடுத்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சில பேருக்கு தெரியாமல் இருந்தாலே ஒரு ஆசீர்வாதம் தான். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். அல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். எங்க உங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு தெரியக்கூடாது தெரியுமா? உங்க குடும்பத்திலே சில பேருக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நீங்க கெத்தா வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. நேத்தா அடி அடின்னு வாங்கணும். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் அப்படியே பேக்கிட்டுங்க. லைஃப் அதாங்க. நீங்க பிரச்சனையா இருக்கிறதே தற்காலிகமா தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வரும் ராகேலுடைய தலைக்கீழ குனியும். ராகேலுடைய அப்பா அம்மா தலைக்கீழ குனியும். யாக்கோபு தலைக்கீழ குனியும். நீங்க இருக்கிற கொஞ்ச நாள் பொறுமையோட இருக்கணுங்க. காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. கருப்பட்டி பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு முறுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. ஒரு காரியத்தை செஞ்சா பொறுமையா இருக்கணும். அதுல ஆண்டவர் எதுவுமே சாதாரணமா உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய மாட்டார். நம்புறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களா, தலை குனிறீங்களா, வேதனைப்படுறீங்களா, பிரச்சனையில இருக்கிறீங்களா, வெயிட்டிங். நீங்க சிலருக்கு நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரியாம வாழுங்க. ஆமென். சிலருக்கு தெரிய வேணாங்க. அக்கா சிரிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு இந்த சிரிப்பீங்க பாருங்க, அந்த சிரிப்பில் அவங்க செத்து போகிற மாதிரி சிரிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் அப்போ தான் ஐயோ 2 கண்ணிலேருந்து வரும் பாருங்க கண்ணீர். ஆமே. கோலியாத்தை அடித்தாலும் தாவிது. சிக்லாக்கில் போனால் பிரச்சனை. ஆமாம். 8வது வசனத்தில் தாவிது கர்த்தரை நோக்கியா. நீ 7 வசனம் எங்கே போயிருந்த? 1வது வசனத்திலேயே சிக்லாக்கு வரும்போது அங்கே ஒன்றும் காலி. 8வது வசனத்தில் சொல்கிறாரு, அது ஒரு கேள்வி வேறுங்க. நான் அந்த தண்டை பின்தொடரவா, நான் பிடிப்பேனா, கொண்டு போய் வைக்க டவுசர் மாதிரி இருக்கும்போது ஒன்றை வச்சு அடிச்சேன்னா கோலியாத்த. அன்னைக்கு மட்டும் ஜஸ்ட் மிஸ் இங்கே போயிருந்துச்சுன்னா சட்னி நீ. அப்படி தானே? அப்போ அடித்தது நான். அப்படி தானே? அதான் நீ முகங்குப்புற விழுந்த. இப்படி அடிச்சிருந்த. நீ அடித்தா இங்கிட்டு தானே விழுந்துருக்கணும். அப்போ நான் தானே அடித்தேன், நீ மிஸ் தானே பண்ணியிருப்ப. அப்போ ஒன்றை நடத்துனது நான் தானே. இன்னைக்கு எதுக்கு உனக்கு கவலை? இது வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தினார்ல, இனி நடத்துவார இது வரைக்கும் உதவி செஞ்சாரா இல்லையா? இது வரைக்கும் ஆதரவா இருந்தாரா இல்லையா? இது வரைக்கும் உங்களை கூலியிலிருந்து தூக்குனாரா இல்லையா? இன்னும் தூக்குவாரா? இனி நடத்துவாரா? இனி வாழ வைப்பாரா? இனி மேன்மைப்படுத்துவாரா? வேற அதுக்கு 3.5 கிலோ வீங்க வைக்கணும். சில ஆட்களை பார்க்க மூக்கு 3.5 கிலோ வீங்க இப்படி இருக்கும். என்னக்கா ஒரு மாதிரி இருக்க? ஊருக்கே தெரியும். சில ஆள் பேசும்போதே நம்ம கொண்டு போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சில ஆள்கிட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, குழியை தோண்டி உள்ளே விட்டு நம்மளை மண்ணை மூடி சிலுவை நட்டி வச்சுட்டு போயிடுவான். உயிரோடு வர்ற ஆளை கொல்ற மாதிரி நம்ம ஆளை மாதிரி யாருமே பார்த்துருக்க முடியாது. சர்ச்சுக்கு ஏன் 2-3 பேர் வராமல் இருக்காங்கன்னா நம்ம வாய் தான். நல்லா வச்சுருக்காருக்கா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் நான் சந்தோஷமாக தாங்க இருக்கிறேன்னு சொல்லணும் நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வாரம் போன வாரம் இங்கே கொடுத்த பாஸ்ட் மெசேஜ் தட்டு சொல்லுவோமா? நம்மளே இங்கே தூங்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி சொல்கிறது? ஆமே. பாட்டு பாடினா பாடுறதில்ல, கை தட்டுனா பாட்டு அவங்க பாடட்டும், கை இவங்க தட்டட்டும், கொயரில் அவங்க இருக்கட்டும், பெண்கள் கூட்டம் இவங்க, அது இவங்க, ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருங்க. ஆட்களை பாரு. ஆமே. அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது இங்கே நடந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்கே கொண்டு போக இதை? ஆமே. அல்லேலூயா. கவலையாக இருக்கம்மா, கவலை. ஆமே. சசி கண்ட்ரோல்ரா. ஆமே. நீங்கள் துக்கமாக இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளோதாங்க. கர்த்தருக்குள் நான். சிறைச்சாலையிலேருந்து பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று. எங்க அதுதான் சீக்ரெட்டுங்க, அதான் ரகசியம். உலக மனுஷனே சொல்கிறான், உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன். அது மட்டும் நல்லா புரிஞ்சிடும். மற்ற 4:2 சொல்லுங்க, அது தெரியாது. ராமேன் சொல்லுங்க. பாருங்க, புரியலை போல. சசி பரவாயில்ல, அடுத்து போயிடுறா. ஆமேன். ஆமாம். ஏங்க நம்ம தாங்க துக்கமாக இருந்தால் சந்தோஷம். கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற தகுதி நான் சொல்கிறேன். உங்களை ரொம்ப ஆண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி 4 காரு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஊருக்கு ஒரு காரு, டவுனுக்கு ஒரு காரு, வெளி இடத்துக்கு ஒரு காரு, அப்படி நம்ம 4 கார் வாங்க போகிறோம். என்னவா பிரச்சனை? ஆமேன் சொல்லுங்கள். 4 வீடு. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்கள். பிள்ளைகளெல்லாம் அமெரிக்கா அங்கெல்லாம் படிக்க போகிறாங்க. அவங்ககிட்டவே சொல்கிறேன் பாருங்க. ஆமாம், நம்ம ஓட்டாண்டியாக இருக்குன்னு ஒரு நாள் ஆண்டு விரும்ப மாட்டார். ஆமே. ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரே
கொடுங்க. அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா, எடுறா நீ. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை எடுக்கிறதுக்கு வழியை போடுறா நீ அப்படிங்கிறதுக்கு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியாக இருக்கணும். புரியல? கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கணும், அமைதியாக இருந்துக்கிறணும். எல்லாம் இருக்குது, ஆனால் அமைதியாக இருந்துக்கிறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். வீடு வாடகை வீடு, வேலை கடையில் அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்றுமே சரியில்லையா, சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாடணும். ஒரு சர்ச்சு நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் டாக்டர் வீட்டில். அவங்க வந்து சர்ச்சை அவங்க திடீர்னு மாற சொல்லிட்டாங்க. புதன்கிழமை சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்த ஒன்றும் இல்லை. நான் ஒரு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்ட்டாக இந்த மாதிரின்னு, அவர் சிரிச்சுக்கிட்டே நாளையில் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். என்ன பாஸ்டர் எனக்கு வந்து பாருங்க கொதவழிச்சு நெரிச்சு கொள்ள பாஸ்டர் அப்படின்னு நினச்சேன் நான். அவர் நாளையில் சிக்கன் ஒன்று பொரிக்கிற, இன்னொன்று வறுக்கிற, இன்னொன்று ஒன்று தேய்க்கிற, ஒன்று ஆவியில் வேக வைக்கிற, இன்னொன்று தீயில் வேக வைக்கிற, அவர் ஒன்று மசாலா வேக வைக்கிற. ஃபஸ்ட்டு 3 பேர் தான். அதான்டா நாளைகளா எடு, அடுத்த வாரம் வருன்னாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்ம அப்பா வந்து அமைதியாக நீங்கள் கவலைப்படுறது வெளியே யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து மட்டும் பாருங்கக்கா, 90 நாளில் உங்களை உயர்த்திடுவார். ஆமே ஆமே. அந்த குழியில் போட்டாங்களா போட்டாங்க, எடுத்தாங்க, சிறைச்சல்ல போட்டாங்களா போட்டாங்க, அவங்க மறந்தாங்க. எதுவுமே நடக்கலையா? நடக்காமல் இருக்கதாண்டா நல்லது. பார்வனுடைய ரதத்தில் ஏற்றுற நாள் வருதுடா. நீ கவலைப்படாதடா, கஷ்டப்படாதடா, நீ இருக்க வேண்டிய இடத்துல. பக்கத்தில் கை பிடிச்சவங்க, நினச்சது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா, கொஞ்சம் வாயை மட்டும். ஆமே. பேச்சியே கொள்றாள் நம்ம தான், நமக்குள்ளேயும் சேர்த்து தான். அதனால தான் சங்கீதத்தில் ஒரு வசனம் அடிக்கடி சொல்லியிருக்காரு, என் ஆத்துமாவே கர்த்தரை, சாப்பாடு கூட வழி இல்லை, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே. ஆண்டவரே, எல்லாருக்கும் என்னை பிடிக்காமல் போச்சு, அவர் செய்த. இது ஏன் அடிக்கடி சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம ஆண்டவர் அப்படி தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் பேச பேச கர்த்தர் நல்லவராக இருப்பார். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ரெண்டாவது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சில பேருக்கு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கவலையாக இருக்கிறது சிலருக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னே சிலருக்கு தெரியாமல் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா குழியில் தூக்கி போட்டுருவாங்க. ஆமே. முடிச்சு விட்டு போயிடுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வாயை திறக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சில ஆட்கள்லாம் பாருங்கள், போன வாரம் ஒரு 5000 ரூபா கிடச்சிக்கும், ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம், மும்பைக்கு, ஏக்கா என்ன ஒரு 5000, உடனே 4000 எனக்கு போட்டு விடுனுங்குது. இல்லைக்கா அது அங்கே கொடுக்கணுங்க, இப்போ தானேடி நான் 5000 ரூபா மீதி இருக்குன்னு. அப்போ ஃபோனை வை, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ அப்படின்பா. இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் தான்? நான் தான். கல்யாண வீட்டுக்கு போனால் பீத்துறதுன்னு அவங்க ஊரில் தெரியாதோ? தெரியுமா? சோஸ்திரம் ஆண்டவரை. ஆமேன்னு சொல்லுங்க. ஏக்கா நான் சேலை அங்கே எடுத்தேன் அப்படிங்க சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் அவன் மற்ற நேரம் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா இப்போ அந்த கடையில் போய் சேலை எட்டு வந்திருக்காளாமே அப்படின்னு அந்த அக்கா 4 நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது காரணம் யார் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இந்த அக்கா என்ன பண்ணிச்சு, அந்த அக்கா ஒன்றும் பண்ணலை, பண்ணினதெல்லாம் நீ. ஆமே. ஊர் ஃபுல்லாக கொட்டடிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எனக்கு அவர் வேலை கொடுத்தாரு, இங்கே வேலை கொடுத்துட்டாரு, எனக்கு அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சுட்டாரு. ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரா? பக்குவ நிலைமையில் இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துறாரா? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சில வேலையில் ஓவர் ஸ்மார்ட் இருக்கக்கூடாது. தெரியாதா? எங்கள் ஊர்லலாம் இங்கே ஸ்மார்ட் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியாது. ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. இப்போவும் ஆண்ட சொல்லுவார், கருவாப்பையெல்லாம் பாரு. ஆமாம். எனக்கு தெரியாத பாஸ்டர்ஸே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பாஸ்டர் பேர் தான் வச்சுருக்கேன். ஷாம் பிச்சலத்தில் இருக்கார்ல, அவர் பேர் தான் என் பிள்ளைக்கு வச்சுருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எனக்கு எல்லா ஊழியக்காரங்களும் தெரியும். ஆமே. அங்கே சாட்சி எங்கள் தம்பி இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ்அப் பண்ணுவோம், ஆனால் இது வரைக்கும் எனக்கு யாரும் தெரியல. அப்புறம் இங்கே சொன்னீங்க, உங்கள்கிட்ட புரிய வைக்கிறக்கா சொன்னேன். ஆமீன் சொல்லுங்கள். ஆண்டர் 3 அப்படின்னா சசிகுமாருங்கிறத ஆண்டர் கொடுத்துருக்குறது. அது ஒரு இதில் என்ன இருக்குது? ஆமே. ஏன் மேனா ஏங்க போட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன் சொல்லுங்க. வரல பேசாதீங்க, வாயை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது கர்த்தர் நாம மகிமைக்கு தான் அது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்காக அவர் இப்போ தான் ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் உங்களை கர்த்தரை உயர்த்துறாரு. ஆமே. அவர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் அமைதியாக இருங்க. மூத்த குமாரன் சொல்லும் போது இளைய குமாரன் ஒன்றும் பேசலை, தகப்பன் தான் பேசினாரு.
தகப்பன் தான் பேசினாரு. அண்ணங்காரன் பக்கத்தில் வந்து பார்த்தது மாதிரி சொன்னான். அவன் வேசிகளோட இருந்தான். இவர் போய் பார்த்தது மாதிரி புழுவாண்டி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணங்காரன் போட்டு விட்றான் அவங்க அப்பாட்ட. எப்பா அவன் காசெல்லாம் வாங்கி வேசிகள்கிட்ட போடுறானே. அப்பாட்ட கேட்குறாரு, இவன் என்னப்பா நீங்க அப்படின்னு. ஏய் நீ என் பிள்ளடா, எனக்குள்ளதெல்லாம் உங்களுதுடா, நான் எப்பவும் உங்கூட தான் இருக்கிறேன். இளைய பையன் சொல்லல. சந்தோஷம் வரும்போது, கொட்டு மேல வரும்போது, கெட்டி பிடிக்கும் போது, கன்றடிக்கும் போது, இந்த உலகத்துல ஒவ்வொரு பையன் ஸ்டெப் பை ஸ்டெப்பையா கர்த்தர் உங்களை உயர்த்துறது உங்களை பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. நான் சிலுவையை குறித்து அல்லாமல் கைத்தட்டுறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். உயர்த்திட்டு போயிடும். எங்க அண்ணியெல்லாம் சட்டை, ஒரு நாள் கல்யாண சட்டை எங்க அண்ணன் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு போயிடுச்சு. உன்ன கல்யாணம் முடிச்சிருக்கான், உங்கள் அண்ணனை கல்யாணம் முடிச்சிருக்கான்னு கேட்டுச்சு என்கிட்ட. சட்டை கல்யாண சட்டை போடக்கூடாது நம்மளே, எனக்கு தெரியாது. அப்போ எழுதி வச்சுருக்கணும்ல கல்யாண சட்டை அப்படி போடாத அப்படின்னு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே அதுவும் செய்யலை. ஆமே அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரமா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை சாப்பாடு தாரைகளா இல்லையோ, ட்ரெஸ் மட்டும் தரேன். இப்போ 4 பீரோவில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். இந்த சாட்சி சாட்சி ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் தம்பி மாதிரிலாம் நம்ம ஊழியத்தில் உள்ளவங்க வெளியே போனால் வாங்கிட்டு வரோம்ல, ட்ரெஸ்ஸாக தான் வாங்கிட்டு வருவான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன தெரியுமா மைண்டில் நம்ம ஏற்றவே கூடாது எதுவும். கர்த்தர் இப்போ தான் உயர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வேலையில் இருக்கிறீங்களே, சின்ன சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருல, சின்ன சமாதானமாக கொடுத்துருக்காங்களே, மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்காதீங்க. ஒரு பக்குவ நிலைமையாக இருங்க. உங்களை தாழ்த்த படிக்கணும். தாழ்த்துறது நான் சொல்கிற தாழ்த்துறது பேசுறதுல இல்லை, வாழ்கிறதுல இருக்கு. வாழ்கிற ஆண்டவரை சொல்கிறார், நீ சொல்லுகிறபடியே அவ்வளோதான். நீ சொல்கிறபடி எங்கேயுமே உங்களை அதை மேலே கொண்டு வச்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே கோல் போஸ்ட்டில் பால் தான் போஸ்ட்டுக்குள்ளே போகணும், அப்போ தான் கோல். நம்ம போயிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போனால் அது கோல் இல்லை, ஆமே அது வாள். ஆமே நம்ம சில ஆளுக்கெல்லாம் பாருங்கள், பால் அங்கே அவுட்டரில் கிடக்கும், இது உள்ளே போயிருக்கும். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நல்லா இருந்துட்டு போ. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நல்லா இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியுதோ இல்லையா, பிசாசுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா இல்லைன்னே சில பேருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்கன்னு சில பேருக்கு தெரியக்கூடாது. 3வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சா? கருவாப்பையில் ஆமே மணி பார்க்கவும் தெரியாமல் வந்துட்டு இருக்க முன்னாடி நிற்கிறாங்கிறீங்களோ. 3வது பாயிண்ட் எனக்கு பிடிச்ச பாயிண்ட், நீங்கள் இருக்கிறீங்கன்னே சில பேருக்கு தெரியக்கூடாது. புரியல? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னே தெரியக்கூடாது சில ஆளுக்கு. நீங்கள் என்ன மாறி இப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இப்போ நீங்கள் என்ன நிலவரத்தை தெரியக்கூடாது. யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற வகை பிசாசு எப்படி வருவான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு நாக்க ஒரு தொங்க போட்டு நீ ஒரு கிணறு மச்சை வச்சுக்கிட்டு எனக்குள்ளே ஒரு கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு ஜிப்பா மாதிரி போட்டுக்கின ஒரு துண்டை கட்டிட்டு வருவான். இந்த பழைய படத்தில் இருக்கிற வில்லம் மாதிரி. பழைய படங்கள்லாம் ஐயோ சோசராண்டவரே, நீங்கள் ஜப்பான்லேருந்து லேண்ட் ஆகி வந்த மாதிரியே பார்க்குறீங்க என்ன நீங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. பழைய படத்துலலாம் அந்த வில்லனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இவன் நம்பியாடுறா அப்படின்னு. மச்சை வச்சுருப்பான், இல்லைன்னா அசோகனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இவங்களே இவன் வில்லன் அப்படின்னு. ஆமே புது படத்துலலாம் கதாநாயகனை விட வில்லன் தான் ரொம்ப அழகாக இருக்கிறான். எப்போ என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் இருக்கிற நிலைமை சில பேருக்கு தெரியாமே இருக்கட்டும்ங்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணங்காரன் ஒரு நாள் போகிறான் தேடி யாரை, தம்பியை. போன உடனே அடையாளம் தெரியலையா. ஆனால் யோசேப்புக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்க அண்ணனை. அண்ணங்காரனுக்கு அடையாளம் தெரியலையா. யோசேப்பை என்ன தெரியுமா, அடையாளம் தெரியாமே ஆசீர்வதிக்கிறவர் தான். ஐயோ கையை தட்டுறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நீங்கள் இருக்கிறத வெளியே தெரியணும் அவசியம் இல்லை. உங்கள் சேட்டை அப்பப்போ அவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களை கர்த்தர் உயர்த்தி கண்மளமள நிறுத்துவாங்க பாருங்க. அப்போ பார்க்கும் பாருங்க கண்ணே, ஏக்கோ இவ்வளவு நாள் எங்க இருந்தா, 7 கார் வச்சிருக்காடி, ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருக்காடி. ஐயோ சோஸ்திர ஆண்டவரே, ஏசு ரத்தம் ஜெயம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். குண்டு ஊசி வாங்கின உடனே ஊரெல்லாம் அடிக்க கூடாதுங்கோ. ஓ ஜப்பான்ல இருந்து குண்டு ஊசி தயாரிச்சா கூட சில பேருக்கு தெரியக்கூடாது. ஆமேன் ஆமேன். வாழ்க்கை அவ்வளவுதான். மறைமுகமா இருங்க, அப்படி வாழுங்க. ஆமே லேயால் ஒண்ணுமே காட்டிக்கலையே இல்ல,
திடீர்னு ஆண்டவர் முத ஹார்ட்டு தான் வச்சுருப்பார்ல. என் ஒய்ஃபு நேர்ஸு தெரில எனக்கு, நீங்கள் கணம் கோட்டார் அவர்களே நீங்கள் எதாவது கோச்சிக்கிற கூடாது. முத குழந்தை உருவாகும்போது ஹார்ட்டு தான் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க, தெரில. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது உருவாகி கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகும்போதே லேயாளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். குழந்தை டங் 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 ட வந்திருக்குல்ல. சைலண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பங்காரனே அந்த குழந்தைய கொண்டிருப்போம். இல்லைன்னா யாக்கோவே கொலைக்காரப்பைய. வாசிங்க இப்போ தான் டக்குன்னு வாசிங்க, டக்குன்னு முடிஞ்சு அவ்வளோதான். ஐயோ 1 நிமிஷம் முடிஞ்சோ, சீக்கிரம் 2 நிமிஷம் டக்குன்னு முடிச்சுங்க. 29 வாசிங்கம்மா. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ. இதான் மேட்ரு. உங்களை உயர்த்தும் போது அங்கே ஒரு அடி. ஐயோ புரியல ஆண்டவரே. எதிரிக்கு ஒரு அடி, உங்களுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஓ சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு, கர்த்தர் என்ன பார்க்கறது மட்டும் இல்லைங்க, அவர் என் சிறுமையை கேட்டருளினார். கேட்டார் சொல்லுங்க. கண்டார் கேட்டார். 2024ல அவர் கண் உங்களை தான் பார்க்கும், அவர் செவி உங்க பக்கத்துல தான் வரும். கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க கேட்டது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே டக்குன்னு வாங்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவள் அற்பமா என்னதை கர்த்தர் கேட்டலாம். பின்ன வந்துருங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை நான் சொல்றேன், இனி நம்ம துதிக்கிற வேலை தான். இங்கே யாருக்கும் மூஞ்ச தொங்க போடுறது இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், என்னடா இவ்வளோ அடித்து இந்த துதிக்கிறான்னா அதுதான் நம்முடைய ஸ்டைலு. அதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்து. அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் ஒரு நிமிடம் மட்டும் நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில் நினச்சது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்துருக்கிறேன்பா. ரொம்ப சோர்ந்துருக்கிறேன்பா. என் வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிருந்தேன். நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கேன்னு நினச்சேன். என் பக்கத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சேன். எனக்கு ஒருத்தர் கூட ஆதரவாக பேச மாட்டாங்க. ஊரே சேர்ந்து என்னை பகைக்கிறாங்க, குடும்பமே சேர்ந்து என்னை பகைக்கிறாங்க. எங்கள் ரத்த உறவில் ஒருத்தருக்கு கூட என் கண்களில் தயவு இல்லை. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் வேலை பிஸ்னஸில் ஒரு இடத்துல கூட நிம்மதி இல்லை. எங்கே நான் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கார் அப்பா. இந்த இடத்துல உலகாகிறாரு. உங்கள் கண்ணீர் அவருக்கு நல்லா தெரியும். தங்கச்சி நீ உடஞ்சில்லை, அது அவருக்கு தெரியும். நீ அழுகிறது அவருக்கு தெரியும். காலையில் 3 மணிக்கு எந்திப்பார், அது அவருக்கு தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி புலம்பிகிட்டே இருப்பில்ல, அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. ரொம்ப புலம்புறையோம்மா, ரொம்ப புலம்புறையோ. நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் பேசுகிறாங்க. பாடு அனுபவிச்சு தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு. அவர் எனக்கு பாட அனுபவிச்சிட்டாரு. நான் பாட அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னை உயர்த்த அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, இனி நான் உங்க பார்வையின் கீழ், உங்களுடைய சத்தத்துக்கு கீழ், என் சூழ்நிலை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிருபை கீழ். அதுக்கு தான் அந்த சிலுவை வந்தது, உங்களை தேடி வந்தது. எதிர்மா எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக கொடுத்த தெய்வம் அந்த இடத்துல உலாவுகிறாரு. எங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் எனக்கு ஆதரவா வேணாங்க. எனக்கு ஆதரவாய் வருகிறவர் எனக்காக கல்வாரி சிலுவையில், அவர் எனக்காக சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல உலாவுகிறது. அவர் பிரசன்னம் அந்த இடத்துல உலாவுது. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்க. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எஸ் லார்ட், எஸ் லார்ட்,
எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய், தீர்க்க தரிசன வார்த்தைக்காய், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி 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 சொல்லாம எல்லா வாய்களும் நன்றி சொல்லட்டும். என்னோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் இருதயத்துக்குள்ள வந்து அது உள்ளும் புறமும் சென்று அது எனக்கு ஒரு நல்ல மேய்ச்சலை, என் வாழ்வை இந்த பூமியில் எனக்கு கொடுக்கும். நான் அநேகருடைய கண் பார்க்க கர்த்தர் என்னை கரத்தில் எடுத்து உயர்த்துகிற நாளுக்காய் நன்றி நன்றி. அது துவங்கி விட்டது, அது துவங்கி விட்டது, அது துவங்கி விட்டது. இந்த நாளிலிருந்து அது உதயமாகி விட்டது. அது அந்த அது வேர்ல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயம் உங்க கண் பார்ப்பது ரொம்ப தொலைவில் இல்லைங்க. கர்த்தாவே, நீர் சொன்னமுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி 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 நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென்.